ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இது என்ன ரோல், எவ்வளோ சம்பளம் அப்படின்றது தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம். சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 47,600 இவ்வளோ சம்பளம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன். இல்லைப்பா, எனக்கெல்லாம் இது உதவாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நம்மளுடைய ஒரு சின்ன முயற்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன வேலைக்கு அப்படின்னு சொன்னால், சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் கம் சீனியர் ப்ரோக்ராமர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 6 பேரையும் 20 பேரை ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் கம் ஜூனியர் ப்ரோக்ராமர் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 20 போஸ்ட்டு ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் கம் ஜூனியர் ப்ரோக்ராமர் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த போஸ்ட்டை பார்ப்போம். சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் கம் சீனியர் ப்ரோக்ராமர் இருக்குல்லே, இந்த ஒரு ரோலை பார்ப்போம். இது வந்து பியூராக பரிச்சை இல்லாமல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுங்க. ஓகேங்களா? டைரக்டானால் தான் செலெக்ஷன் நடக்கும் போது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 47,600 47,600 rupees அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து யூஸ்வலாக என்னென்ன ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும், எஸ்சி எஸ்டிக்கு, ஓபிசிக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, இவங்களுக்கெல்லாம் என்ன ரிலாக்ஸேஷன் இருக்கோ அது எப்பவும் போலேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6 வருஷம் உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்றதாங்க எதிர்பார்ப்பு. சரிங்களா? அது போக மாஸ்டர் டிகிரி இருக்கணும். இல்லை அப்படின்னு நினச்சிங்களா, என்னை மட்டும் பிஇ இல்லை பிடெக் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, மாஸ்டர் டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேயோ இல்லை எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் இருந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேயோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் 60% வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன, எந்த மாதிரி கேட்பாங்க பரீட்சையில் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குங்க, அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேட்பாங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்டர்வியூவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு போஸ்ட்டை பற்றி முழு விவரம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னா, ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் கம் ஜூனியர் ப்ரோக்ராமர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. இதுவுமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 35,400 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு, யூஸ்வலாக எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதில் ஏதாவது படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் எதிர்பார்க்கலங்க. சரிங்களா? ஸோ அது போக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், ப்ராக்டிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, www.sci.gov.in அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபா இருக்குது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு. 250 ரூபா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மென் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாத்துக்குமே 250 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 27/6/2025. சரிங்களா மக்களே? தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். அது போக இவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரீட் அவுட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.